ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம வந்து தட்டை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். அதாவது தட்டைன்றது எல்லாருமே பண்ணியிருப்பீங்க, பட் ஃபார் பிகினர்ஸ் நம்ம எப்படி செய்யறதுன்றது பார்ப்போம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஏற்கனவே வந்து கோகுலாஷ்டமி ஸ்பெஷல், அதாவது வெள்ளைச்சீடை போட்டிருக்கேன், உப்புச்சீடை போட்டிருக்கேன், அதே மாதிரி அவல் பாயசம் அது வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து தட்டை எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது தட்டை அப்படின்னா அதுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கணும். நம்ம பச்சரிசி மாவு வந்து எந்த அரிசி வேணாலும் நீங்கள், அதாவது எந்த பச்சரிசி மாவு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவு, வீட்டில் தயாரித்த மாவு, அதாவது ஊற வச்சு ½ அன் ஹவர் ஊற வச்சு அதை நல்லா மிக்சியில் அரைச்சி நீங்கள் சலித்து எடுத்து அந்த மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை மிஷினில் கொண்டு வந்து அந்த மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ரெடிமேடாக பச்சரிசி மாவு கிடைக்கிது, அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து இன்றைக்கி எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. நல்லா தலை தட்டி 3 அழாக்கு எடுத்துக்கிறேன். கடலைப்பருப்பு 1 கப் போட்டுக்கிறோம். 2 மணி நேரம் ஏற்கனவே நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அப்புறம் பைத்தம்பருப்பு போட்டுக்கிறோம். அப்புறம் தேங்காய் துருவல் 1 கப் தேங்காய் துருவல் போட்டுக்கிறோம். அப்புறம் கருவேப்பிலை பொடி பொடியாக அலம்பி நறுக்கி எடுத்து வச்சுட்டுருக்கேன், அதை போட்டுக்கிறோம். அப்புறம் வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு போட்டுக்கிறோம். எந்த டம்ளரில் அளந்தீங்களோ மாவை அதே டம்ளரால் தண்ணி, 1/4 டம்ளர் தண்ணி விட்டு அதில் கொதிக்க வைக்கணும். உப்பு போட்டு கொதிக்க வைக்கணும். சூடு ஆறினோடனே நம்ம நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம். இந்த இடத்துல இந்த மாதிரி இப்படி பிசைஞ்சிக்கணும். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை சின்ன சின்ன உருண்டையாக இப்படி எடுத்துக்கணும். எடுத்துட்டு நல்லா ஒரு பிளாஸ்டிக் கவரில் அப்படின்லாம் வாழை இலையில் தட்டிக்கணும், எது உங்களுக்கு வசதியோ. அதில் நம்ம இப்போ இந்த உருண்டையை வச்சுக்க போகிறோம். வச்சுன்ட்டு பாருங்கள், இதை வச்சுக்க போகிறோம். வச்சுன்ட்டு பாருங்க, எண்ணெய் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வந்து இப்படி தட்டிக்க போகிறோம். இப்படி ரவுண்டாக இருக்கிற டபரா மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்தீங்கன்னா இது அப்படியே லேசாக இப்படி தட்டின்ட்டோன்னா உங்களுக்கு அழகாக வந்துடும். பாருங்கள், இந்த பாருங்கள், அவ்வளோதான். அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு பாருங்கள். இதை அப்படியே நம்ம வந்து எண்ணெயில் போட போகிறோம். இதை வந்து அப்படியே இப்படி எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, தானாக வரும். எண்ணெயில் அப்படியே நம்ம வந்து இந்த பேப்பரோட, இந்த பிளாஸ்டிக் கவரோடு இதை எடுத்துட்டு பாருங்க, இதை அப்படியே நம்ம வந்து இந்த எண்ணெயில் இப்படி போட போகிறோம். எண்ணெய் காஞ்சின்னு இருக்கு, அப்படி போட்டுருவோம். ஒன்று ஒன்றா நல்லா எண்ணெயில் கொதிக்கட்டும். மொறுன்னு நல்லா இருக்குது பாருங்கள். சூப்பர் தட்டை ரெடி. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம். புதுசாக நியூலி மேரிட் கப்புள்ஸு, அப்புறம் பேச்சுலர்ஸு அவங்களுக்குலாம் பண்ணணும் அப்படின்றதுக்கோசரம் தான் நான் வந்து இந்த வீடியோவே உங்களுக்கு போட்டேன் நான். அப்புறம் வந்து நீங்கள் உளுத்தம் மாவு, அதாவது உளுத்தம் பருப்பை வந்து லேசாக வறுத்துண்டு மிக்சியிலே அரைச்சிக்கலாம். அந்த அப்புறம் சலிச்சிட்டு அதில் போட்டிங்கன்னா கமன்னு வாசனையாக ரொம்ப பேஷாக சூப்பராக வரும், நல்லா வரும். அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். ஓகேங்களா? செஞ்சு பாருங்கள் நீங்கள் எல்லோரும். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு பதிவுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.